என்ன சூழ்நிலை வந்தாலும் இன்னைக்கு சொல்லுவோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியுள்ள ஆவியோடு தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக வாழுங்க. நன்மைகளை வாழ்க்கையில் கண்டடைவீர்களாக. பிரியமானவர்களே, இரட்சகர் இயேசுவின் இன்ப நாமத்திலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1 தீமோத்தேயு 6:11 சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சாந்தமாயிருத்தல். என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம். கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், கர்த்தர் இதை திட்டம் பண்ணி இருக்கிறாரு, இது தேவ சித்தம்னா நடக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆத்மாவில ஒரு சாந்தம், ஆவியிலே ஒரு சாந்தம், இதுதான் சாந்த குணம். இன்றைக்கு நிறைய பேர்கிட்ட இல்ல. டென்ஷன் ஆயிடுறோம், சாந்தத்தை இழந்துடுறோம், பொறுமையின் உச்சகட்டத்தை இழந்துடுறோம், ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையிலேயே இருக்கிற மாதிரியே இருக்கிற நிலைமைக்குள்ள தள்ளப்பட்டுட்டோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே சாந்த குணத்தை எனக்கு தாருங்க என்று கேட்கணும். சாந்த குணத்தை அடையும்படி நாடுவோமையானால் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக மாறிவிடுவோம். சாந்த குணம் நிறைய தேவ ஆசீர்வாதத்தை நம் பக்கமாக திருப்பும். என்னை சொல்லுவோம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு அமைதியுள்ள ஆவியோடு தொடர்ந்து கிறிஸ்துவுக்காக வாழுங்க. நன்மைகளை வாழ்க்கையில் கண்டடைவீர்களாக. God bless you.